கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலும் உங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபவாச நாள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது போல நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவனுடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு கூட இருக்கின்ற உறவிலே நாம் இன்னும் பலப்படவும் இன்னும் ஆழமாய் கடந்து செல்லவும் கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. எனவே இந்த நாளிலே உபவாசத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மீண்டுமாக இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நாம் தொடர் போதனையாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உபவாச நாள் என்று சொல்லி அதை விசேஷித்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அவரோடு ஒன்றித்திருக்கிறதான இன்னும் அவருடைய உறவிலே ஆழமாய் கடந்து செல்வதற்கு நீங்கள் தீர்மானித்து இப்படியாக நீங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் முடிவெடுத்து வந்திருப்பது அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த உபவாச ஜெபத்திலே கிடைக்கிறதான தேவனுக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபை வரங்கள் இவைகளை பற்றி அநேகருக்கு தெரிவதில்லை. சபைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உபவாச நாள் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு சில ஜனங்கள் மாத்திரமே கடந்து வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இருக்கின்ற கூட்டத்தை போன்று உபவாச ஜெபத்திற்கு அப்படியாக ஜனங்கள் வருகிறது கிடையாது. ஆனால் அப்படி வருகிற ஒரு சிலர் அவர்கள் நிச்சயமாகவே அந்த ஆலயத்திற்கு தூண்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடியும், நாம் உணர முடியும். ஒரு ஊழியக்காரனுக்கு அது நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் எத்தனையோ பேர் அவர்கள் மற்ற கூட்டங்களுக்கு உற்சாகத்தோடு கடந்து வந்தாலும் உபவாசம் ஜெபம் என்று சொல்லும் பொழுது அதற்கென்று வருகிறவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மீண்டுமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன என்கிறதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒழுங்கும் கிரமமுமான உபவாச ஜெபத்தை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக, வேதத்தின் அடிப்படையிலே நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பட்டினியா இருந்து ஜெபிப்பது அது தேவனுக்கு உகந்த உபவாசம் அல்ல. ஆனால் இந்த உபவாசத்தின் காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அது சரியான புரிந்து கொள்ளுதல் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பொழுது அது மெய்யாகவே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சரியான புரிந்து கொள்ளுதல், உபவாசம் என்றால் என்ன என்று சொல்லி சரியான புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் தேவனை பற்றி பிடிக்க வேண்டும். நீங்கள் ஏனோ தானோ என்று அதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. நீங்கள் பட்டினியாக இருந்து நீங்கள் செபித்தது தான் ஒரு காரியமாக இருக்குமே ஒழிய அது நிமித்தம் உங்களுக்கு பலன் எதுவும் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியாது. வேதத்திலே ஒழுங்கும் கிரமமான உபவாச ஜெபம் என்று சொல்லி வேதத்தின் கோட்பாடிலே, வேதத்தின் முறைமையிலே
வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற உபவாச ஜெப வீரர்கள், இல்லை என்று சொன்னால் உபவாசத்தின் சூழ்நிலைகள் அவைகள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய நிலைமையை நாம் நன்கு புரிந்து கொண்டு இப்படியாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து தீர்மானித்து நாம் மெய்யாகவே ஒரு பிரயோஜனமுள்ள, ஒரு ஒழுங்கும் கிரமமும் உள்ள, தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நாம் செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு விளக்கி கொண்டே இருக்கிறேன். இதில் பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு என்று சொல்லி ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து, ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து, அதிலே நாம் தேவனோடு கூட ஆழமான ஒரு உறவிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு கூட நன்கு சம்பாஷணை பண்ணுகிற, ஆழமான சம்பாஷணைகளை பண்ணுகிற ஒரு உறவிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே உபவாச ஜெபம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லா விதத்திலும் தேவனோடு கூட இருக்கிறதான நெருங்கின உறவை நாம் முக்கியத்துவப்படுத்தினவர்களாக நாம் கடந்து வந்து நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் இதற்காக எல்லா முக்கியமான காரியத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல், கர்த்தருடைய ராஜ்யம் எனக்கு முக்கியம், தேவனோடு கூட எனக்கு இருக்கின்றதான உறவு எனக்கு முக்கியம், தேவனுடைய ஐக்கியம் எனக்கு முக்கியம், தேவனோடு கூட நான் கடந்து செல்ல வேண்டிய, நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து செல்வது எனக்கு முக்கியம் என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய எல்லா பொறுப்புகள், நீங்கள் உபவாசித்து செபிக்க தீர்மானித்து விட்டால் நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து அதை நீங்கள் மறந்தும் விட வேண்டும். இந்த ஜெபத்தை முடிக்கும் நேரம் வரைக்கு அந்த காரியங்கள் உங்களை தொடவே கூடாது. ஜெபத்திற்காக நீங்கள் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் உங்களை அலட்டவே கூடாது. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய வேலைக்கு அடுத்த காரியம், குடும்பத்திற்கு அடுத்த காரியம், சொந்தக்காரர்களுக்கு அடுத்த காரியம், இப்படி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் ஒதுக்கி விட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதான ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து நேர்முகமாக ஒரு மனதோடு கூட அவருடைய சமூகத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இதிலே நாம் உதாரணமாக சொல்ல போவோம் என்று சொன்னால், ஒரு பந்தய பொருளை அடைய விரும்புகிற ஒரு விளையாட்டு வீரன், இல்லை என்று சொன்னால் ஒரு விளையாட்டு வீராங்கனை, அதை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று தன்னை எல்லா விதத்திலும் ஒருமுகப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, ஒழுங்கும் கிரமமாக தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அதை தேவனுடைய சமூகத்திலே கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்வார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீராங்கனையினுடைய சரித்திரங்களையும் அவர்கள் சாதித்த சாதனைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு அதோடு கூட தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தில் இறங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் கடைபிடிக்கின்ற காரியம் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக, தன்னுடைய நாம் காலையில் எழுந்திருக்கிற காரியத்திலிருந்து சாப்பிடுகிற காரியம், உடற்பயிற்சி செய்கிற காரியம், இன்னுமே சாப்பிடுறது என்னென்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த அளவு சாப்பிட வேண்டும், இதை எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கவனத்தோடு அதை பின்பற்றி அந்த காரியத்தை எல்லாம் சரி செய்து கடைசியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேறினவர்களாக சரீர பிரகாரமாக அந்த போட்டியிலே பங்கெடுக்கவும் அதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய முழு அழுத்தத்தையும் அதிலே காண்பிக்கவும் தயாராக மாறிவிடுகிறார்கள்.
என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதே போல தேவனோடு கூட இருக்கின்ற ஆழமான உறவிற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்காக தீர்மானித்து நீங்கள் இறங்க வேண்டும். நீங்கள் தீர்மானிக்காத பட்சத்தில் நீங்கள் ஏதோ பேரளவில் செய்கிற காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பீர்கள். அது தேவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு பிரியமான ஒரு சாட்சியை அது கொண்டு வர போவது கிடையாது. நாம் பேரளவில் செய்து கொண்டே இருக்கிறோம். இதனால் பலன் என்ன? எனவே தான் இதை தீர்மானித்து தான் உங்களுக்கு இந்த உபவாச ஜெபத்தை குறித்ததான எல்லா முக்கியமான காரியங்களையும் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தவனாக இந்த காரியத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு சில வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், முதலாவது வேதம் முழுவதுமாக நாம் எடுத்து பார்க்க வேண்டும். உபவாசம் என்று சொல்லும் பொழுது யார் வேண்டுமானாலும் உபவாசம் இருந்து செபிக்க முடியாது. நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் உபவாசம் இருந்து செபிக்க முடியாது. இதற்கென்று சொல்லி நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கிருபைகளை நீங்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கிருபையை உங்களுக்கு தராத பட்சத்தில் நீங்கள் மணிக்கணக்காக தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 5 நிமிடம், இப்பொழுதும் சவாலாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு 5 நிமிடம் நீங்கள் தனியாக இருந்து கண்களை மூடி நீங்கள் ஒருமுகப்படுத்தி செவிக்க முயற்சி எடுத்து பாருங்கள், எத்தனை சிந்தனை வந்து உங்களை அடிக்கிறது என்று சொல்லி. அந்த 5 நிமிடத்திலே உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 சிந்தனையாவது வந்து சேரும். 50 காரியங்களாவது உங்களை அலட்டி கொண்டே இருக்கும். எனவே முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு மனதை குலைக்கின்ற மற்ற சிந்தனைகளை நமக்கு கொண்டு வந்து அந்த சிந்தனைகளுக்குள்ளாக நம்மை கடந்து செல்ல வைக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு அவைகளுக்கு மேலாக நீங்கள் ஆவியிலே எழும்ப வேண்டும். அப்படி எழும்பும் பொழுது தான் ஒரு மனமான ஒரு காரியத்திலே நீங்கள் செயல்பட முடியும். தேவனோடு கூட இருக்கிறதான இந்த உறவை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி செயல்பட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு பகுதியிலே எல்லா காரியத்தையும் என்னால் உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் பகுதியாக இந்த ஜெபத்தின் காரியத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் கடந்து வரும் பொழுது நாம் தியானித்து, எனவே தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தலைப்பிலும் அது தொடர் போதனை என்று சொன்னால் அதை தொடர் போதனை என்று சொல்லி அதற்கென்று தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஒரு ஃபோல்டரை ரெடி பண்ணி அதில் எல்லா செய்திகளும் 1, 2, 3 என்று சொல்லி வரிசையாக அதிலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் சென்று ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் தெளிவாக பார்த்து ஆரம்பத்திலிருந்து ஒரு சில நாட்களில் நீங்கள் செய்தியை தவற விட்டிருக்கலாம். நான் எந்த ஒரு செய்தியையும் பணத்திற்காக ஒரு கலெக்ஷனுக்காக நான் செய்யவில்லை. அதனால தான் நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது எல்லா காரியத்தையுமே ஒதுக்கிவிட்டு தேவனுடைய செய்தி எப்படியாகிலும் அநேகருக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இதை நான் யூடியூபில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் போட்டு நீங்கள் தேவனுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு காரியத்தை நான் செய்து வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கவனத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்க தவறினால் அந்த தொடர் போதனை எதை விட்டுவிட்டீர்களோ அந்த செய்தியை கேட்டு தொடர்ந்து அப்படியே நீங்கள் ஊழியத்தின் பாதையிலே தேவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே நீங்கள் வளருமாறு உங்களை உற்சாகப்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளை நாம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒழுங்கும் கிரமமான உபவாச ஜெபம் என்று சொல்லி நம்முடைய கண்ணோட்டம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். எப்படி எங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அண்டர்ஸ்டாண்டிங் த டிசிப்ளின் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். உபவாச ஜெபத்தை, அதாவது உபவாச ஜெபத்தின் ஒழுங்குமுறைகளை, இல்லை என்று சொன்னால் ஒழுங்கான
உபவாச ஜெபத்தின் காரியங்களை எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு காரியமாக நாம் தியானிப்போம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், உபவாச ஜெபம் என்று சொல்வது, உபவாசம் என்று சொல்வது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் உபவாசத்தை ஜெபிக்கிறது கிடையாது. நல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லா சமயத்திலும் எல்லா மதத்திலும் இந்த உபவாசம் ஜெபம் என்று சொல்லி உபவாசம், ஒருத்தர் விரதம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் நோன்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உபவாச ஜெபமானது, உபவாசத்தின் காரியமானது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல நமக்கு வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறது என்கிறதை நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் தியானித்து ஒவ்வொரு பதிகளாக தியானித்து நாம் தேவனோடு கூட இருக்கிற சஞ்சரிக்கின்றதான இந்த உறவிலே நாம் பலப்பட்டு நாம் முன்னேறி செல்ல போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நாம் வாசிப்போம் லேவியராகமம் 16, 29, 30, 31 நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியராகமம் 16, 29, 30, 31. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுதந்திரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது பாவ நிவர்த்தி பலியாக ஜனங்களுக்கு செய்யப்படும்படிக்கு, நல்ல கவனிங்க, பாவ நிவர்த்தி பலி என்று சொல்லி a day of atonement என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். பாவ நிவர்த்தி செய்கிற பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாவ நிவர்த்தி செய்கிற பலியின் அந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை விசேஷமாக 7ஆம் நாள் 10ஆம் தேதி என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 31வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. இது எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சந்நிதியில் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இந்த 7ஆம் நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஓய்வு நாள் என்று சொல்லி ஒரு சிலர் ஆசரிக்கிறார்கள். இந்த 7ஆம் நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாய் பார்க்க போனால் இந்த 7ஆம் நாளிலே தான் என்ன செய்யப்படுகிறது, அதாவது பாவ நிவர்த்தி செய்யப்படும்படிக்கு இந்த பாவ நிவாரண பலியானது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இன்னும் அநேகர் இதை ஓய்வு நாளிலே இந்த காரியத்தை ஆசரிக்கும்படிக்கு, அது கர்த்தருடைய நாளாக ஓய்வு நாள் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் சந்ததியாக ஓய்வு நாளிலே அதை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி அதைத்தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அது ஒரு பெரிய கிறிஸ்தவ உலகமானது ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த நாளிலே இந்த வசனத்தின் ஒரு அடிப்படையாக இன்னும் காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆலயத்துக்கு போகும்போது காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆலயத்திற்கு சென்று ஆராதனை முடித்து திரும்ப வீட்டிற்கு வந்துதான் மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. சண்டே மார்னிங் அநேகர் ஃபாஸ்டிங்ல தான் போவாங்க. அதனுடைய அடிப்படை காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். அதிலே 31வது வசனம், உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இந்த தாழ்மைப்படுத்துகிற காரியம், உங்களை ஆத்துமாக்களை ஒடுக்குகிற காரியம், இது உபவாசத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்ட ஒரு வேத வாக்கியமாகும். எப்படி உங்களுடைய ஆத்துமாவை தாழ்த்துவீர்கள், எப்படி உங்களுடைய ஆத்துமாவை ஒடுக்குவீர்கள், உங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும் பொருட்டு பாவ நிவர்த்தி பலியானது உங்களுக்காக செலுத்தப்படுகிறபடினாலே
இந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற அந்த அந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை ஒடுக்கி, உங்களுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காணப்பட வேண்டுமா? இதற்காகத்தான் சாப்பிடாமல் இருந்து என்ன செய்கிறார்கள்? அநேகர் அந்த அந்த நாளிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படி தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே பாவ நிவர்த்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்படியாக அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை ஒடுக்கி, அதை உபவாசத்தோடு இங்கே ஒப்புமைப்படுத்தி வரலாற்று நிபுணர்கள் சொல்லுகிறதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே முதலாவதாக நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் மாற வேண்டும். இதுதான் முக்கிய குறிப்பு. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இது இப்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதன் காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நிராகரிக்கப்பட்டு இருந்தால் அந்த நிலைமையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு பிரிவானது, ஒரு நடுச்சுவரானது, அது உங்களையும் தேவனையும் பிரிக்கிறதாகவே காணப்படும். அது உங்களையும் தேவனையும் பிரிக்கிறதாக காணப்படும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே எந்த உறவும் ஏற்படுத்தப்பட முடியாத விதத்தில் உங்களுடைய பாவத்தின் காரியங்கள், மீறுதல்களின் காரியங்கள், அக்கிரமத்தின் காரியங்கள், குற்றங்கள், குறைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நடுவாக வந்து தேவனுடைய உறவை கெடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த உபவாச ஜெபத்திற்கென்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கின் ஒரு பிரமாணம் என்னவென்று சொன்னார். இது ஒழுங்கின் பிரமாணம். இது நித்திய கட்டளையாகவும் தேவன் கொடுத்திருக்கிறார். 31வது வசனத்தில் அதை தான் பார்க்கிறோம். உங்களை விசேஷித்த ஓய்வினால் அதை உங்கள் ஆத்துமாக்கள் தாழ்மைப்படுத்த கிடைவீர்கள். இது நித்திய கட்டளை. அப்ப தேவன் உங்களுக்காக இது ஒரு ஒழுங்கின் பிரமாணமாக நித்திய கட்டளையாகவே சொல்லிவிட்டார். முதலாவதாக உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் நிவர்த்தியாக வேண்டும். இன்னைக்கு அநேகரை பாருங்கள், அநேகரை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நீ ஜெபிக்கிற, நீ கோயிலுக்கு போற, சர்ச்சுக்கு போய் நல்ல ப்ரேயர் பண்ற, ஆனா எவ்வளோ பாவம் செய்திருக்கிற, நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ற, ஆண்டவரோடு கூட சரி பண்ணிட்டேன்னு சொல்ற, ஆனா உன்னுடைய மனதின் ஆழத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உனக்கு நிச்சயம் இருக்கிறதா? நீ பார்க்கிறோம், தேவனுடைய கோபாக்கினை உலகமெங்க ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் கொடுமையாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியிலே முதலாவது நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் என்னுடைய பாவத்திலிருந்து நிவர்த்தியாகி பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கிறதா? இதை நீங்க அனைவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒண்ணு, ஜபிக்கிறது ஒண்ணு, எல்லாமே இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற நிச்சயம் உன்னுடைய ஆவியில இருக்கிறதா? என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வசனங்களின் மூலமாக வேதத்திலே முதலாக உபவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி அவருடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தாழ்த்த வேண்டும், தாழ்மைப்படுத்த வேண்டும், தாழ்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் தாழ்மைப்படுத்தாத பட்சத்தில் நீங்கள் தேவனிடத்திலே கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆத்துமாவை ஒடுக்க வேண்டும். இதற்காக நீங்கள் என்ன செய்தான் ஆக வேண்டும்? நீங்கள் செஞ்ச தப்புக்காக, அதனால சின்ன தப்புனா 10,000 ரூபாய், பெரிய தப்பு செஞ்சா 1 கோடி ரூபாய் அப்படி கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட போட்டாச்சுன்னா அது சரியாகுன்னு நினைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. தேவனை சமாதானப்படுத்த, தேவனை அவருடைய காரியத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவருக்கு கிரையம் செலுத்துறாங்க. பணத்தை வைத்து உங்களுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அதை அவர் இலவசமாக தருகிறார். உங்களுடைய மனதிலே உண்மையான மனம் கசந்து, மனதை ஒடுக்கி, ஆத்துமாவை ஒடுக்கி, உபவாசத்திலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து தேவனிடத்திலே ஒப்புரவாகும் பொழுது, தேவனிடத்திலே அதை கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னித்த மாத்திரத்திலே உங்களுடைய இருதயத்திலே இருக்கிறதான இருள் மறைந்து போகிறது. ஒரு இருதயத்திற்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இப்படி ஒரு உள்ளான மனுஷனிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நிச்சயம் உங்களுக்கு தேவை. இதை இல்லாத பட்சத்திலே நீங்கள் உபவாச ஜெபத்திலே நீங்கள் தொடர்வது அது அர்த்தம் இல்லாத, ஒழுங்கில்லாத ஒரு உபவாச ஜெபம்.
இப்படி ஒழுங்கான ஜெபத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக உங்களை ஒடுக்கி, உங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, உங்களுடைய ஆத்துமாக்களை ஒடுக்கி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுடைய இருதயத்திலே அது ஒரு சாட்சியாக, ஒரு பெரிய சமாதானத்தின் சாட்சியாக உங்களுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், இதிலே சங்கீதம் 35:13 வாசிப்போம். சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இங்க சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பாருங்க. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. ரெட்டு உடுத்தி உபவாச ஜெபத்திலே ஒடுக்குகிற ஒரு அனுபவத்தை இங்கே சங்கீதத்திலே பார்க்கிறோம். ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்ப ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துகிற அளவிற்கு ஒரு காரியத்தை இங்கே வேதத்தில் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், உபவாசத்தினாலே பார்க்கிறோம். நல்ல சாப்பிட்டுட்டு நீங்க ஆத்துமாவை ஒடுக்க முடியாது. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல மாம்சமும் கொழுப்பும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்முடைய ஆத்மாவுக்கு திருப்தியா இருக்கும், கம்பீரமா இருக்கும். இந்த ஆத்மா ஒடுக்குன்னா என்ன செய்யணும்? நிலத்தையும் கொழுப்பையும் என்ன செய்யணும்? ஒதுக்கணும். நிலத்தையும் கொழுப்பையும் ஒதுக்கி வைத்தால்தான் ஆத்மா என்ன செய்யப்படும்? ஒடுக்கப்படும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த அளவிற்கு சங்கீதக்காரன் இந்த காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏசாயா 58:3 வாசிங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஜனங்கள் தேவனிடத்துல கூக்குரல் இடுறாங்க. அவர் சொன்னாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அப்போ ஆத்துமாக்களை ஒடுக்கிற காரியம் உபவாசத்திற்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டும். சாப்பிடாம சாப்பாட்டை ஒதுக்கி நீங்க வச்சா தான் ஆத்மாவை ஒடுக்க முடியும். நல்ல திருப்தியா சாப்பிட்டு நீங்க உபவாச ஜபத்துல உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா தூக்கம் தான் வரும். உபவாச ஜபம் மட்டும் கிடையாது, நல்லா சாப்பிட்டு போய் எதுலையாச்சும் உட்கார்ந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முடியவே முடியாது. ஆஃபீஸ்ல எல்லாம் காலையில நீங்க போயிட்டு லஞ்ச் வரைக்கும் இருக்கிறதான உற்சாகம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அது இருக்கவே இருக்காது. எப்படா ஏதோ ஒரு ஃபைலில் பேருக்கு திருப்பணும் வச்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இதை சொன்னோம், 2-3 ஃபோனை ஏதோ லெத்தார்ஜிக்கா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் காஃபி வந்துட்டு நான் அது கொஞ்சம் உட்காந்து 4 பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் சேர்ந்து 1-2 காரியத்தை பேசிட்டு அதுக்கடுத்து சாயந்தரம் முடிஞ்சதுன்னா கார் ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னா கார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிற மாதிரி. சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை நீங்கள் ஒடுக்க முடியாது. எனவே முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் ஒடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒடுக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இதனுடைய காரியம் ஆசீர்வாதமாய் முடிகிறதை நாம் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் யாத்திராகமம் 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இரண்டாவதாக உங்கள் மத்தியிலே இந்த முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசேயினுடைய வாழ்க்கையிலே
இந்த யாத்திராகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அவனை மலையின் மேல் வந்து அங்கே இரு என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளிலும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இங்கே மோசேக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக, அவருடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவன் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்கிறான். இது ஒரு முக்கியமான வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இங்கே மோசேயினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் முகங்குப்புற விழுந்து அவன் கிடக்கிறதை நாம் பார்க்கலாம். அதை குறித்து நான் பின்பதாக தெளிவாக பேச இருக்கிறேன். மோசேயினுடைய உபவாசத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் தெளிவாக பேச போகிறேன். இப்பொழுது முகமுறையாக, அதாவது ஒழுங்கு என்று சொல்லி என்கிறதான கண்ணோட்டத்தில் இந்த நாளிலே நான் இந்த குறிப்புகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த 2 குறிப்பை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சொன்ன ஒரு காரியம், இரண்டாவதாக சொல்கிறது மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். அவன் 40 நாட்கள் அவன் தேவன் சொன்னபடியே, நல்ல பாருங்க, அந்த நாட்களிலே பக்தர்களுடைய வாழ்க்கை ஆழமான தீர்மானத்தோடு கூட பிசகாமலும் எந்த விதத்திலும் நடைபெறலாமலும் பிசகாமல் மிகவும் நேர்த்தியாக ஆழமான தீர்மானத்தோடு தேவனை பின்பற்றினார்கள். அவர்களை தேவன் நம்ப முடிந்தது. அப்படி முடிவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்தார்? அவருடைய திட்டங்களை விவரித்து கொடுத்தார். இன்றைக்கு மோசேயை தேவன் நம்ப முடிந்தது பிரியமானவர்களே. அதனால தான் அவனுக்கு அவ்வளவு திட்டங்களை அவனுக்கு கொடுத்தார், கற்பனைகளை அவனுக்கு கொடுத்தார், பலகைகளை எழுதி கொடுத்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவன் இருந்த காரியங்கள், ஒரு சிலர் சொல்றாங்க கல்லுல பலகையை அவன் எழுதி எடுத்துட்டு வர்றான்னு சொல்லிட்டு கற்பலகைன்னு சொல்லுகிறார்கள். சிலர் உடன் பலகைன்னு சொல்றாங்க, மரப்பலகைன்னு சிலர் சொல்றாங்க, கர்த்தரே எழுதி கொடுத்தார் என்று சொல்றாங்க, இவன் கேட்டு எழுதினான். அப்படி நிறைய வியாக்கியானங்கள் இருக்கிறது. நான் அதற்குள்ளாக நான் செல்லவில்லை. நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒழுங்கும் கிரமமுமான உபவாசத்தை தேவன் எப்படி வேதத்திலே மாதிரியாக நமக்கு காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே இங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டார்? ஒரு உபவாச ஜெபத்திற்கு நீங்க தீர்மானம் பண்ணும் பொழுது அதற்கு ஒரு ஸ்தானத்தை நீங்கள் ஏற்படுத்தி அந்த இடத்துல நீங்க போய் இருக்கணும். உபவாசத்தின் வகைகள் இருக்கிறது. அதை நான் ஒரு பகுதியாக இந்த தொடர் உபவாச போதனைகளை உங்களுக்காக போதிக்க இருக்கின்றேன். தனித்து செய்ய வேண்டிய உபவாசம், எல்லோரோடும் சேர்ந்து செய்கிற உபவாசம் என்றெல்லாம் ஒரு சில முறைகள் இருக்கிறது. ஒரு சில உபவாசத்தின் காரியங்கள் இருக்கிறது. இங்கே மோசேக்கு அவர் சொல்லும் பொழுது அவன் தீர்மானித்து அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அவன் கடந்து வர வேண்டும். அதைதான் தேவன் முக்கியத்துவப்படுத்தினார். அவன் எல்லாரையும் விட்டு நல்ல பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்துட்டான்? தனிமைப்படுத்தி மலையில தேவனுக்கு முன்பாக 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். இன்னைக்கு இந்த கொரோனா எபிசோட்ல, பேண்டமிக்ல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு 10 நாள் தனிமையா வீட்டில் இருக்க யாராலும் முடியல. எவ்வளவு காரியம் பரவிக்கிட்டு இருக்குது. பரவுறதுக்கு முக்கிய காரணம் அதற்கு தனிமைப்படுத்தி அரசாங்கம் சொல்லுகிறது போல காரியங்களை, கவனத்தில் இருக்க வேண்டிய காரியங்களை ஜனங்கள் சீராக இன்னும் பின்பற்றவில்லை. அப்போ ஒரு 10 நாள் அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியும். பேசி வெளியே போகணும், பார்க்கணும், பேசணும். அதுவும் ஒரு தடவை கிடையாது, 2 தடவை போகணும், 3 தடவை போகணும். இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தனிமையாக அவங்களால இருக்கவே முடியல. ஆனால் மோசே அவன் தான் பிரசிடென்ட், இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாம் அவன் தான் லீடர்.
அவன் பிரசிடென்டா இருந்து எல்லாத்தையும் விட்டு தேவன் சொன்னபடி மலங்கி போய் இருந்துட்டான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் இதே போல தேவனுக்கு உகந்த பாத்திரமாக தேவன் சொல்லுகிறபடி அவரோடு சஞ்சரிக்கின்றதான இந்த உபவாச ஜெபத்திலே, இந்த உபவாச ஜெபத்தின் வேளைகளிலே நீங்கள் அவர் சொன்னபடி ஒதுக்கி, ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்திலே நீங்கள் கூட வேண்டும். அப்படி நீங்கள் கடந்து வரும் பொழுது தேவன் உங்களுடைய தீர்மானங்களை பார்க்கிறார். நீங்கள் எதையெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு வந்திருக்கிறீங்க, எதையெல்லாம் பொருட்படுத்தாம தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள், இதை அவர் பார்க்கிறார். என் மகன், என் மகள் இந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறார், எனவே நான் அவனோடு பேசுவேன், எனவே நான் என் மகளோடு கூட நான் பேசுவேன் என்று நீங்கள் தேவனை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் இறங்கி வருகிறார் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்கு தம்முடைய திட்டத்தை, அவருடைய திட்டத்தை தெரிவிக்கும்படிக்கு, அவருடைய தீர்மானங்களை சொல்லும்படிக்கு. இங்கே மோசேக்கு அப்படித்தான் ஒரு திரளான ஜனத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கற்பனைகளை, நீதி நியமங்களை அவரோடு கூட பேசி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, பொறுப்பை தேவன் அவனுக்கு தருகிறார். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை நம்புகிற அளவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே நீங்கள் எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு முதலாவது இடத்தையும், அவருக்கு முதலாவது முக்கியத்துவத்தையும் நீங்கள் காண்பிக்கும் பொருட்டாக நீங்கள் கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை பார்ப்பார், உங்களுடைய சமூகத்தில் அவர் கடந்து வருவார், உங்களோடு கூட கடந்து வந்து அவர் உங்களோடு கூட சஞ்சரிப்பார். இரவும் பகலும் அவர் சஞ்சரித்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு தத்ரூபமாக எழுதி கொடுப்பார். ஏதோ கர்த்தர் பேசினாரு, எனக்கு புரியல, இதை எப்படி நான் பார்த்தேன், எனக்கு புரியல, இப்படி தேவதூதர் வந்தாங்க, எனக்கு புரியல, இப்படி காரியம் சம்பவிச்சது, எனக்கு புரியல. நிறைய இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க சொப்பனங்கள், தரிசனங்கள், அவங்க பார்த்த காரியங்கள் எதையோ சொல்றாங்க. ஆனா ஒன்றுக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியல, ஒண்ணு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் கடந்து வந்து நீங்கள் ஜெபத்திலே உங்களுடைய ஆத்மாவை ஒடுக்கி தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது, இங்கு தேவன் உங்களை நம்பி உங்களை குழப்புகிறதாக அவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவது கிடையாது. உங்களை நீங்கள் யோசித்து நீங்கள் புரிய முடியாத அளவிற்கு உங்களுக்கு அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன் அல்ல, மாறாக உங்களுக்கு எழுதி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல நீங்கள் எழுத முடியும். ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு தெளிவாக உங்களோடு கூட இடைப்பட்டு அவர் உங்களோடு சஞ்சரிக்கிறபடினாலே உங்களோடு கூட பரவசமாக அவர் இடைப்பட்டு உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட இப்படி உபவாச நாட்களிலே நீங்கள் கடந்து வரும் பொழுது தேவனுக்காக உங்களை வெறுமையாக்கி ஒரு ஆத்மாவை ஒடுக்கி, நீங்கள் ஒடுக்கி உங்களை தாழ்மைப்படுத்தி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஒரு மனதோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். எந்த வேறு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இல்லாமல் ஒரு மனதோடு நீங்கள் அப்படி காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினபடியே சஞ்சரிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த திட்டங்கள் ஒன்றும் தடைபடாது. தேவனுடைய சித்தம் ஒன்றும் தடைபடாது. அந்த சித்தங்கள் அனைத்தையும் அவர் நிச்சயமாக பரிபூர்ணமாக அவருடைய வல்லமை கொண்டே அவர் நடத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமே கிடையாது பிரியமானவர்களே. எனவே இதை கேட்டதான இந்த 2 காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்து இந்த நாளிலே இந்த உபவாச ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் நீங்கள் தனித்தனியாய் உலகால் படிக்கிட்டு தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த வசனங்களைப் போல நீர் தோன்றும், என் ஆத்மாவை நான் ஒடுக்க விரும்புகிறேன், இவர்களினாலே நான் என்னுடைய ஆத்மாவை ஒடுக்க முடியவில்லை, இந்தந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது, இந்தந்த காரியங்கள் இந்த சிந்தனைகளை வந்து என்னை தாக்குகிறது,
இப்படிப்பட்ட சிந்தனைகளினாலே நான் பலவீனமாக இருக்கிறேன். எதையெல்லாம் உங்களுக்கு காரணங்களாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சொல்லி அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். இந்த நாளிலே அந்த விடுதலை பெற்றுதான் நீங்கள் செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து இந்த நாளிலே, உபவாசத்தின் நாளிலே தேவன் உங்களை இன்னுமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த நாளில் நீங்கள் கேட்ட உபவாச ஜெபத்தின் ஒழுங்கும் கிரமமும் என்று சொல்லி இதை குறித்ததான புரிந்து கொள்ளுதலை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, இதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தான். ஒழுங்கும் கிரமமான உபவாசம், அர்த்தமுள்ள உபவாசம், நீர் விரும்புகிற உபவாசம், நீர் செவி கொடுக்கிற உபவாசம், நீர் சஞ்சரிக்கிற உபவாசம், நீர் என்னோடு கூட கடந்து வருகிற உபவாசம் என்று சொல்லி தேவனை விடாப்பிடியாய் பிடித்து இதற்காக நீங்கள் செபித்து இந்த உபவாச நாளை முடிக்கும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless all of you. Thank you. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தேவ வார்த்தைகள் உங்களை தேவனிடம் நெருங்க உதவியாய் இருக்கும் என்று நம்புகிறோம். தேவ வார்த்தைகளை உங்களிடம் சேர்க்க ஒவ்வொரு வாரமும் புது வீடியோவை அப்லோட் செய்வோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையை இந்த செய்தி எப்படி ஆசீர்வதித்தது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவ கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.